ஜாண்டிஸ்னா லிவர் மட்டும்தானா? லிவர் மட்டுமே காரணம் அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. லிவர் இல்லாம பித்தப்பையில கல், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், அந்த கால் பிளாடர் ஸ்டோன்ஸே இந்த மாதிரி ஜாண்டிஸை உண்டாக்கக்கூடும். ஈவன் பேங்க்ரியாட்டிக் கேன்சர், பைல் டக்ட் கேன்சர், இந்த மாதிரி வெரி டேஞ்சரஸ் டிசீஸ்க்கு ஜாண்டிஸ் அப்படிங்கிறது ஒரு அறிகுறியா இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாண்டிஸோட சில ரெட் ஃபிளாக்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா இமீடியட்டா அவங்கள மாதிரி சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட்டை எப்போ ஒரு பேஷண்ட் வந்து பார்க்கணும்? ஜாண்டிஸ் அதோட ப்ராக்ரஷன் கூட இருக்கிற சிம்டம்ஸ் ரெண்டுமே பார்க்கணும். முக்கியமா பசி இல்லாம இருக்கிறது, வெயிட் ரொம்ப கம்மியாகிறது, இந்த மாதிரி இது வந்து கேன்சர்ஸ்க்கு ஒரு ரெட் ஃபிளாகா இருக்கிறதுனால இந்த சிம்டம்ல இருந்தால் உடனடியாக டாக்டர் வந்து பார்க்கணும். நான் டெய்லி குடிக்கிறேன், ஆனால் ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது, நான் சேஃபாக இருக்கேனா? கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நாள் குடித்தாலும் கொஞ்ச நாள் குடித்தாலும் ஒரு எஃபெக்ட் ஒன்று தான். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எடுக்கும்போது இமீடியட்டாக அந்த பிளட் டெஸ்ட்டில் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஹெர்னியா நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ்னா வெளியே பல்ஜா தெரியறதே ஒரு சிம்டம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வலி அப்படிங்கிறது ஒரு அடுத்த சிம்டம். அந்த சிம்டம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான சான்சஸ் அதிகமாகிடும். ஹெர்னியா ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது சின்னதாகுமா? இந்த சைஸ் வந்து போக போக பெருசாக தான் செய்யும். ஏன்னா அந்த ஒரு ஏற்கனவே வீக்கான ஏரியா இருக்குது. அந்த ஹெர்னியா வந்து வேறு ஏதோ பெல்ட் போட்டு சின்னது பண்ண முடியுமோ இல்லை வேறு மருந்து போட்டு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இருக்காரு. கண்டிப்பா இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கடந்த 5 வருஷமாவே ஃப்ரீ மெடிக்கல் அசிஸ்டன்ட் 24/7 அப்படின்ற குரூப்பை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குரூப்ல ஒரு நாளைக்கு 400ல இருந்து 500 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 lakh மெம்பர்ஸ் கிட்ட இந்த குரூப்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க எல்லா சர்வீஸுமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு எப்பவுமே மெடிக்கல் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட தான் கேட்போம். ஆனா நம்ம சேனல்ல இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு ஆங்கரா நான் அவர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கிறக்கும் நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் கிட்ட நம்ம இடத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பேச போறாரு. கண்டிப்பா இந்த ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அதனால டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சத்யா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு 5 முக்கியமான காரணங்கள். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன். முதல் காரணம், நான் இப்போ கேட்க போகிற கேள்விகளுக்கு கேமரா முன்னாடி ஒளிவு மறைவாக சொல்ல டாக்டர் நிறைய பேர் தயங்குவாங்க. 2வது முக்கியமான கேள்விகள் 3 டாப்பிக்கில் பேச போகிறோம். ஜாண்டிஸ், ஆல்கஹால், ஹெர்னியா அண்ட் பெரியானல் டிசீசஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா, பைல்ஸ். இதை பற்றி பொதுமக்களுக்கு புரிதல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை. 3வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 to 40% ஆஃப் கேஸ்ட்ரோ சர்ஜரிஸ் தேவையில்லாமல் அன்னெசரியாக நடக்கப்படுதுன்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். 4வது முக்கியமான காரணம், நம்ம பார்க்க போகிற டாக்டர் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை மார்க்கெட்டிங்லையோ பார்க்குற டாக்டர் கிடையாது. நான் மீட் பண்ணுற டாக்டர் தினேஷ் ராமசாமி சார், senior surgical gastroenterologist with 20 years of experience. He has worked in top 4 hospitals in India. சென்னையில் வந்து ரொம்ப வருஷமாக 20 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எத்திக்கல், எக்ஸ்பீரியன்ஸ், தேவையில்லாத சர்ஜரிஸ் பண்ணுறது கிடையாது, ஒன்லி அப்ராப்ரியேட் சர்ஜரிஸ் மட்டும்தான் பண்ணுறாரு. 5வது முக்கியமான காரணம், நீங்கள் இந்த மாதிரி வியாதிகளோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இல்லை பிரச்சனைகளோடு இருக்கீங்க, சொல்யூஷன் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸை 8110044517 அனுப்புனீங்கன்னா டாக்டர் தினேஷ் ராமசாமி சார் கிட்ட இருந்து உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். முதல்ல நம்ம வந்து நான் 3 டாப்பிக்காக பேசலான்னு பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாண்டிஸை பற்றி பேச போகிறோம் சார். ஜாண்டிஸ் அப்படின்றது வந்து சம் ஜாண்டிஸ் நீட்ஸ் டேப்லெட்ஸ், சம் ஜாண்டிஸ் நீட்ஸ் சர்ஜரி, சம் ஜாண்டிஸ் கேன்சர் உருவாக்குற பிரச்சனைகளும் இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்கும்போது ஜாண்டிஸ் வந்து முதல்ல ஒரு டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது ராங் ஸ்பெஷலிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் சார்? ஸோ ஜாண்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நோயோட அறிகுறி தவிர அதுவே ஒரு நோய் கிடையாது. அதனால் அது எந்த காரணத்தினால வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அது கண்டிப்பாக குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய தடவை அது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் அப்படின்னு மக்கள் அதை கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கீழா நெல்லி அந்த மாதிரி எடுக்கிறதோ இல்லைனா சம்டைம்ஸ் நாட்டு மருந்து எடுக்கிறதோ அந்த மாதிரி சில விஷயங்களில் போகிறதுனால சில சமயம் ஒரு முற்றின ஸ்டேஜில் நம்மக்கிட்ட அந்த பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட் முதலே போய் பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப தொந்தரவு இல்லாமல் சீக்கிரமாக அதுலேருந்து குணமடைஞ்சு வீட்டுக்கு போகலாம். இப்போ ஜாண்டிஸ் சொன்னாங்கன்னா உடனே லிவர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஜாண்டிஸ்னா லிவர் மட்டும் தானா, ஆர் வி மிஸ்ஸிங் சம்திங் டெட்லி? சரி, ஜாண்டிஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு அறிகுறினால லிவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி அஃபெக்டட் ஆர்கன். அதனால தான் வந்து ஜாண்டிஸ் வந்து லிவர் கூட அசோசியேட் பண்ணுறாங்க. ஆனால் லிவர் மட்டுமே காரணம் அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. லிவர் இல்லாமல்
அந்த பித்த நாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், இல்லைனா பித்தப்பையில் கல், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் ரொம்ப காமனான ப்ராப்ளம். அந்த கால் பிளாடர் ஸ்டோன்ஸே இந்த மாதிரி ஜாண்டிஸை உண்டாக்கக்கூடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணையத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ஈவன் பேங்க்ரியாட்டிக் கேன்சர், இல்லைனா பைல்டட் கேன்சர், இந்த மாதிரி வெரி டேஞ்சரஸ் டிசீஸ்க்கு இந்த ஒரு ஜாண்டிஸ் அப்படிங்கிறது ஒரு அறிகுறியாக வாய்ப்பு இருக்குது. சார், டாக்டர் ஜாண்டிஸ் வந்தால் லிவர் பெர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல வருதா? ஜாண்டிஸ் அப்படின்னா லிவர் டேமேஜ் அப்படிங்கிறத நம்மளால் யூஸ்வலாக எடுத்துக்க முடியும். இன்ஃபெக்ஷன் வந்தாலோ, ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரி வந்தாலோ, இல்லை அந்த டைமில் ஆல்கஹால் நிறைய எடுத்தாலோ, ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ், அந்த டைமில் ஜாண்டிஸ் அதிகமாகலாம். பட் அது ஓரளவு ட்ரீட்மெண்ட்டில் குணமாயிடலாம். ஆனால் லிவர் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, அது சிரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அரௌண்ட் 70 to 80% லிவர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த ஜாண்டிஸ் வந்து அதுக்கப்புறம் குறையாது. ஸோ எந்த ஜாண்டிஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த ஜாண்டிஸ் வந்து நம்ம லிவர் டேமேஜ்னால அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சில கேன்சர்ஸ்னாலையும் இந்த மாதிரி வரும்போது அந்த கேன்சரை க்யூர் பண்ண முடியலன்னா அப்போவும் இந்த ஜாண்டிஸ் தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாண்டிஸ் வந்துருச்சுனாலே லிவர் டேமேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க தேவையில்லை. இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் என் கண்ணு வந்து எல்லோஷாகவே இருக்குது, ஸோ இது சேஃபா, நான் லக்கியா, அது மாதிரி கேட்குறாங்க. ஜாண்டிஸ் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னாக்கா, பிளட் லெவலில் பார்த்தீங்கன்னா பிலிருபின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து நம்ம லெவல் அதிகமாகும் போது அது நம்மளோட கண்ணில், அதுக்கப்புறம் நாக்கு, ப்ளஸ் சம்டைம்ஸ் ரொம்ப ஹையாச்சு அப்படின்னா கையில், பாதத்தில் கூட இந்த மாதிரி மஞ்சள் கலர் வரதுக்கு காரணமே அந்த பிலிருபின் லெவல் ஹையாக இருக்கிறது தான். ஸோ ஒன்ஸ் அந்த கம்மியாகும் போது அந்த பிலிருபின் லெவல் நம்ம இது கம்மியாகுது. அதில் கண்ணில் மட்டும் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, அந்த கருவழி பக்கத்தில் வெள்ளையாக இருக்கிறதுல ஸ்க்ளீரான்னு சொல்லுவோம். அதில் இருக்க சில ஃபைபர்ஸ், அந்த இது வந்துட்டு அந்த கொலாஜன் வந்து அந்த பிலிருபினை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கனால பிளட் லெவலில் பிலிருபின் கம்மியானாலுமே கண்ணில் அந்த மஞ்சள் தன்மை போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரலாக நல்லா ஆகிடுவாங்க, யூரின் கலர்லாம் பெட்டர் ஆகிடும். பட் கண்ணில் இருக்க அந்த மஞ்சள் கலர் போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகலாம். நல்லா சொன்னீங்க சார். எனக்கு என்னென்னா, இந்த வார்னிங் சைன்ஸ், ஜாண்டிஸோட சில ரெட் ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா இமீடியட்டாக அவங்கள மாதிரி சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட்டாக எப்போ ஒரு பேஷண்ட் வந்து பார்க்கணும்? முதல்ல ஒரு காய்ச்சல் வந்தது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வயிற்று வலி வந்தது, அப்புறமா இந்த ஜாண்டிஸ் வந்ததுன்னா அது மோஸ்ட்லி ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது மெடிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அதே நேரத்தில் முதல்லையே நம்மளுக்கு இந்த ஜாண்டிஸ் அறிகுறி வந்து அதுக்கப்புறமா வலி இருந்தாலோ, அதுக்கப்புறமா காய்ச்சல், அதுக்கப்புறமா ஜன்னி மாதிரி வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பித்தப்பையில் கல் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லைனா ஏதாவது கேன்சருக்கான அறிகுறி இருக்கலாம். எந்த ஜாண்டிஸ் ரொம்ப வேகமாக அதிகமாகுது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஜாண்டிஸும் அதே மாதிரி நான் பிலிருபின் லெவல் சொல்கிறது மோர் தென் ஒரு 10 வரைக்கும் போச்சுன்னா அது ஒரு சிம்பிள் டிசீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அது கேன்சர் மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை பித்தப்பையில் கல் ரொம்ப பெரிய கல்லாக அடைச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாண்டிஸ் அதோட ப்ராக்ரெஷன் ப்ளஸ் கூட இருக்கிற சிம்டம்ஸ் ரெண்டுமே பார்க்கணும். முக்கியமாக பசி இல்லாமல் இருக்கிறது, வெயிட் ரொம்ப கம்மியாகிறது, இந்த மாதிரி இது வந்து கேன்சர்ஸ்க்கு ஒரு ரெட் ஃப்ளாகாக இருக்கிறதுனால இந்த சிம்டம்லாம் இருந்தால் உடனடியாக டாக்டர் வந்து பார்க்கணும். நீங்கள் உங்கள் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஜாண்டிஸில். என்ன பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணுறாங்க ஒரு பேஷண்ட் ஜாண்டிஸ் வந்தவங்க? நிறைய காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன டாக்டர்? சரி, ஜாண்டிஸ் வந்தாலே அது வெறும் லிவர் ப்ராப்ளம்னு ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கிறது தப்பு. ரெண்டாவது, அது ஒரு இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி ஹோம் ரெமிடிஸோ இல்லைனா நாட்டு மருந்து எடுத்துக்கிறது. முக்கியமாக இந்த ஜாண்டிஸ் எதனால் வந்ததுங்கிறது கண்டுபிடிக்காமல் போயிடுறது. ஸோ சிம்பிளான டிசீஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏஇ அப்படியே இருந்தாலும் ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது. ஏன்னா பின்னாடியே இந்த மாதிரி மஞ்சக்காமால வரும்போது நம்மளுக்கு எதனால் வந்ததுன்னு தெரிஞ்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சில ஹெப்படைட்டிஸ் வந்து பிசி அந்த மாதிரி நோய்கள் வந்து பின்னாடி அந்த லிவர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி எதனால் அந்த ஜாண்டிஸ் வந்ததுங்கிறது கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அதுக்கான மருந்துன்னு மட்டும் நிறைய பேர் எடுக்கிறாங்க. நிறைய பத்தியங்கள், அதாவது லிவர் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எண்ணெயே கொடுக்காம இல்லை உப்பே போடாமல் சாப்பாடு கொடுக்காம அது ஒரு 2 மாதம் 3 மாதம் ஏற்கனவே அந்த உடம்புல அந்த லிவர் ப்ராப்ளம்னால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ டயட்டு ஒழுங்காக கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, உடலில் அந்த உணவு கம்மியாக போகிறதுனால அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து உடம்பு ரொம்ப சோர்ந்து போய் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. முக்கியமான இது வந்து அது காரணம் கண்டுபிடிக்காமல் விடுறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். இப்போ துறை சார்ந்த நிபுணர்களை பார்த்து அவங்க சொல்ல கைடன்ஸோட போகிறது பெட்டர்னு சொல்கிறீங்க சார். இப்போ ரெண்டாவது முக்கியமான டாபிக் ஆல்கஹால். ஏன்னா ஆல்கஹால் வந்து இப்போ சொசைட்டியில் ரொம்ப ப்ரிவாலண்ட்டாக இருக்குது. நான் இப்போ என்ன கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன்னா சார், ஒரு 11-12 மணிக்கு ஆல்கஹால் சாப்பிட்ட ஒரு அடல்ட் வந்து நைட் கூகுளில் போயிட்டு சீக்கிரட்டாக தேடுற கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் டாக்டர். ஏன்னா இவங்க யார்கிட்டையும் கேட்கறதுக்கு தயங்குறாங்க, ஆல்கஹால் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க, நிறுத்த முடியாமல் போகுது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் யாரும் கேட்கறதுக்கு தயங்குறாங்க. யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருக்க டாக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்குறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கொடுக்கணும்னு தான் கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, டாக்டர் ஐ ட்ரிங்க் டெய்லி பட் மை லிவர் ரிப்போர்ட்ஸ் ஆர் நார்மல். நான் டெய்லி குடிக்கிறேன், ஆனால் ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது, நான் சேஃபாக இருக்கேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா உடனே எல்எஃப்டி எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா நார்மலாக இருக்குன்னு உடனே லிவர் ஃபங்க்ஷன் இஸ் நார்மல் நான் அப்படின்னும் போது அது ஒன்று என்கரேஜிங்காக எடுத்து நிறைய ஒன்று குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கரெக்டாக டாக்டர்? சரி, அந்த லிவர் ஆல்கஹால் இன்டேக்கில் லிவர் டேமேஜ் அப்படிங்கிறத ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது
கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நாள் குடித்தாலும் கொஞ்ச நாள் குடித்தாலும் ஒரு எஃபெக்ட் ஒன்று தான். ஸோ நான் டெய்லி கொஞ்சம் தான் எடுக்கிறேன், ஆனால் ரொம்ப வருஷமாக எடுத்தேன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அதனால எதுவும் பாதிப்பு இல்லாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நடக்கிற சேஞ்சஸ். அதுக்கப்புறம் உடம்புல மெட்டபாலிசம்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லேடிஸில் வந்து அந்த மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஜென்ஸோட கொஞ்சம் கம்மி. ஸோ லேடிஸ் வந்து தே கெட் மோர் இன்டாக்சிகேட்டட் வித் லெஸ் ஆல்கோஹால் அண்ட் அவங்களுக்கு டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்க மெட்டபாலிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது எப்படி லிவர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நான் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மலாக இருக்கிறதுனால பின்னாடி தொந்தரவு வராது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ தெரிய வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பிஞ்ச் ட்ரிங்கிங் சொல்லுவாங்க. அதாவது சில பேர் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் தே கீப் ஆன் ட்ரிங்கிங். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வந்து இமிடியேட்டாக அஃபெக்ட் ஆகி அதுதான் அந்த ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த மஞ்சக்காமால் அந்த ரிப்போர்ட்லாம் இமிடியேட்டாக தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எடுக்கும்போது இமிடியேட்டாக அந்த பிளட் டெஸ்ட்டில் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ரெண்டாவது முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து செலிபிரிட்டிஸோ இல்லை பொதுமக்களையோ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜிம்முக்கு போனாங்க, கொலாப்ஸ் ஆகி இறந்துடுறாங்கன்னு. அதுக்கு ஆல்கஹாலுக்கு ஏதாவது ரோல் இருக்கா டாக்டர்? அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, தேர் மே பி மெனி ஹிடன் திங்ஸ் விச் வி டோன்ட் நோ. அவங்களோட ஜென்ரல் பாடி கண்டிஷன் எப்படி இருந்தது, அவருக்கு வேறு ஏதாவது கோமார்பிட்டிஸ் ஏற்கனவே இருந்ததா, ஏற்கனவே டயபெட்டிஸ் எதாவது இருந்தாரா, ஏற்கனவே மெடிசின்ஸ் எதாவது எடுத்துகிட்டு இருக்காங்களா. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் போகும்போது வி கீப் ஆன் ஹியரிங் சம் ட்ரக் இஷ்யூஸ் ஆல்சோ. ஸோ அதனால் கூட நிறைய பேருக்கு வந்து அதனால் சடன் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஜிம்முக்கு போகிறதுனால வருதுன்னு வாய்ப்பு இல்லை. தேர் ஆர் சடன் கன்ஜெனிட்டல் ஹார்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஹைப்பர்டஃபிக் கார்டியோமயோபதி அந்த மாதிரி. ஸோ யூஸ்வலாக அதனால தான் ஜிம்மில் போகும்போது எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு அட்வைஸ் அதுக்கு தான் பண்ணுறாங்க. பட் ஆல்கஹால்னால சடன் டெத் நம்ம பார்த்துக்கிறது வந்து எப்படின்னா, ஒன் ரீசன் வந்து சம்டைம்ஸ் லிவர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு சடனாக மேசிவ் ஜிஏ ப்ளீடு அப்படின்னு ரீசெண்டாக கூட ஒரு செலிபிரிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மேசிவ் ஒரு ஜிஏ ப்ளீடு வந்தனால அந்த பிளட் ப்ரெஷர் சடனாக அது கம்மியாகி அவங்க கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ தட் மே பி ஒன் காமன் ரீசன் ஃப்ரம் லிவர் டிசீஸில் சொல்லணும். இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன், பட் வை ஸ்டில் ஐ எம் லூசிங் வெயிட், அப்பிடைட் அண்ட் ஸ்ட்ரென்த், ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. நான் நிறுத்தி 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது. ஸோ எப்போ ஒருத்தர் அதோட சேஞ்சஸை உணர ஆரம்பிக்க முடியும்? 3-4 மந்த்ஸாக இருக்கலாம், இல்லை 4-5 இயர்ஸாக கூட இருக்கலாம். ஒன்ஸ் அந்த லிவர் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதோட வேலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போது நம்மளோட டைஜஷன்லேருந்து எல்லாமே லிவர் ரொம்ப முக்கியமான, ப்ளஸ் நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் வெளியேற்றதும் லிவர் ரொம்ப முக்கியமான ஆர்கன். ஸோ அதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகும்போது நம்ம டைஜஸ்ட் ப்ராப்பராக நடக்கிறது இல்லை. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஃபுல்லாக சேர்றது கிடையாது. ப்ளஸ் அந்த லிவர் அஃபெக்ட் ஆகும்போது அது மற்றபடி கிட்னி மற்ற ஆர்கனையும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைஞ்சு வெயிட் லாஸ் ஆகலாம். இன்னொரு முக்கியமான காரணம், இந்த மாதிரி லிவர் ரொம்ப டேமேஜ் ஆகும்போது லிவர்லேயும் கேன்சர் கட்டி மாதிரி வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மற்ற ஆர்கன் அஃபெக்ட் ஆனாலும் இந்த மாதிரி சோர்வு வரலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி ஆல்கஹால் எடுத்து பாதிக்கப்பட்டு இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டாக்டர் தினேஷ் ராமசாமி சார் தொடர்பு கொள்ளணும்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ், உங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா 8110004517க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். சார் கிட்ட கேட்டுட்டு உங்களோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்க முடியும். சார் ரெண்டாவது டாபிக் வந்து ரொம்ப காமனான டாபிக், சீனியர் சிட்டிசன்ஸில் எர்னியா. ஸோ இது வந்து நம்ம எத்தனை டைம் பேசினாலுமே வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வெளில சொல்ல மாட்டேன்றாங்க, இவ்வளோ பெருசாக மறைச்சி வச்சு பெல்ட் போட்டு கட்டிட்டு இருக்காங்க, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு எதுவுமே பிரச்சனை பண்ணல, நான் அது கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அது கரெக்டாக? சரி, ஒரு ஹெர்னியா நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ்னால் வெளியே பல்ஜாக தெரியறதே ஒரு சிம்டம் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வலி அப்படிங்கிறது ஒரு அடுத்த சிம்டம். அந்த சிம்டம்ஸ்லாம் அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான சான்சஸ் அதிகமாகிடுது. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது, அது பின்னாடி காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படிங்கிறதும் தெரியுது. அந்த ரிஸ்க்கை எடுத்துகிட்டு நீங்கள் அது வாழணுமா அப்படிங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எனி ஹெர்னியா நம்மளுக்கு சிம்டமாக இருந்துச்சுன்னா அது வந்து சரி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே வழி. இப்போ நான் அதை வச்சு என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சம்டைம்ஸ் டே டு டே லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகலாம். இல்லை என்னால் நடக்க முடியுது, தொந்தரவு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் அது ஒரு எமர்ஜென்சியாக மாறுச்சுன்னா சிம்பிளாக நடக்கிற வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக இந்த ஹெர்னியாவுக்கு சிம்பிளாக ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு பண்ணோன்னாக்க 1 நாள் 2 நாளில் வீட்டுக்கு போயிடுறாங்க பேஷண்ட்டு. அவங்க 4-5 நாளில் வேலைக்கு போனவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதாவது டெஸ்க் ஜாப் அந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லாதவங்க தே கேன் ஸ்டார்ட் டூயிங் ஒர்க் ஆல்சோ. ஸோ அப்படி சிம்பிளாக முடிய வேண்டியது. சப்போஸ் இந்த ஹெர்னியா வந்து நம்ம விட்டுட்டோம், அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்போது சம்டைம்ஸ் ரொம்ப பெரிய ஹெர்னியாவாக இருக்கும்போது அது இந்த மினிமலி இன்வெசிவ் மெத்தட்ஸ் லைக் இந்த ரொபோட்டிக் இல்லை லேப்ரோஸ்கோப்பியில் சர்ஜரி பண்ண முடியறதில்ல. அதில் குடல் வந்து மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி மாட்டும் போது அந்த குடல் அலர்ஜின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளமேஷனோ இல்லைனா அதில் வந்து அந்த கேங்க்ரீன் அந்த மாதிரி குடல் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம அந்த மெஷ்ஷு கூட சம்டைம்ஸ் வைக்க முடியாது. இல்லைனா வயிறை பெருசாக ஓப்பன் பண்ணி லேப்ராட்டமி அப்படிங்கிற பெரிய சர்ஜரி பண்ண மாதிரி தேவைப்படலாம். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் என்னோட
எக்ஸ்பீரியன்ஸில் சில பேருக்கு அந்த குடல் ஓட்டையாகி அந்த குடலை வந்து ஜாயின் பண்ண முடியாமல் வெளியே டெம்பரரியாக ஸ்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வைக்க வேண்டிய கண்டிஷன்ஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு பேஷண்ட் சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதனால் கண்டிப்பாக வந்துருச்சு டாக்டர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில டைம் சின்னதாகுது, சில டைம் பெருசாகுது. எண்ணியா ஒன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது சின்னதாகுமா? ஒன்று. ரெண்டாவது வந்து அதே வந்து நம்ம ரிப்போர்ட் எடுத்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1.2 சென்டிமீட்டர் வந்து 1.5 1.2 சென்டிமீட்டர் வந்து அதிகமாகிட்டு தான் போகிறத நம்ம பார்க்க முடியுது. பட் ஆனால் இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, அவங்ககிட்ட சொன்னால் இல்லைடா நான் படுத்தா கம்மியாகுதுன்றாங்க. ஸோ அப்போ எண்ணியா கம்மி ஆகுமா அதுவாகவே? ஸோ பேசிக்காக ஹெர்னியாங்கிறது ஒரு பல்ஜு பார்க்கும்போது மக்கள் சில சமயம் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதாவது புதுசாக ஒரு கட்டி மாதிரி உருவாகி வெளியே வருது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. பேசிக்காக நம்ம உடம்பில் அந்த தசைகள் இருக்கிறதுல ஒரு வீக்னஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதில் ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அந்த ஹோல் வழியாக நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல் இல்லை குடல் சுற்றி இருக்கிற கொழுப்பு வந்து வெளியே எட்டி பார்க்கறது தான் இந்த ஹெர்னியா அப்படிங்கிறது. ஸோ எப்போ நம்ம நடக்கிறோமோ இல்லைனா கொஞ்சம் ஹெவியான ஒர்க் பண்ணுறோமோ இல்லை இருமுனோ இல்லைனா ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோல் வழியாக உள்ளே இருக்கிற குடல் வெளியே எட்டி பார்க்குறது, இதுதான் ஹெர்னியா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நார்மலாக போய் படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ரெஷர் எதுவுமே இருக்க போகிறதில்ல, கிராவிட்டி எதுவும் இருக்க போகிறதில்ல, அதனால அந்த குடல் உள்ளே போயிட போகுது. ஸோ திருப்பியும் எப்பாவது ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் அது வெளியே வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து போகும்போது திடீர்னு எப்பாவது வந்து மாட்டும் போது தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நான் சொல்கிறதுலாம் நடக்குது. ஸோ ஹெர்னியா வந்து பெருசாகி குறையிறதுங்கிறது நார்மல். இன்னொரு விஷயம் கேட்டிங்க, சிடியில் தெரியுது, எம்ஆர்ஐ தெரியுது சைஸு. ஆக்சுவலி தெர் இஸ் சம்திங் கால் ரேடியாலஜிக்கல் ஹெர்னியா அப்படின்னு. அதாவது பேஷண்ட் வருவாங்க, எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை, எனக்கு ஒரு பல்ஜு கூட தெரியல, ஆனால் இந்த மாதிரி சிடி ஸ்கேனில் ஹெர்னியா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு இமிடியேட்டாக எதுவும் ஆப்ரேஷன்ஸ் தேவை கிடையாது. ஏன்னா ஒரு குடல் வந்து அந்த இடத்துல மாட்டணும், இந்த காம்ப்ளிகேஷன் வரணும்னா அந்த ஹோல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அந்த குடல் அது உள்ளே வர முடியும். சம்டைம்ஸ் ஒரு சின்ன அமௌண்ட் ஃபேட் இருக்கலாம், பேஷண்ட்டுக்கு எதுவும் தொந்தரவு இல்லைன்னா வி ஆஸ்க் தம் டு வெயிட். அதாவது எமர்ஜென்சி சர்ஜரி இல்லை, பட் நாளடைவில் அந்த ஹெர்னியா பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பெருசாகும் போதோ இல்லைனா சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து சர்ஜரி பண்ணிக்கோங்க. ஸோ உடனடியாக அந்த டைமில் நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த சைஸ் வந்து போக போக பெருசாக தான் செய்யும். ஏன்னா அந்த ஒரு ஏற்கனவே வீக்கான ஏரியா இருக்குது. நம்ம டெய்லி வந்து வி வில் பி டூயிங் சம் ஒர்க் அன்லஸ் சம்படி இஸ் பெட்ரிடன், ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்போ அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த ஹோல் பெருசு தான் ஆகுமே தவிர அந்த ஹெர்னியா வந்து வேறு ஏதாவது பெல்ட் போட்டு சின்னது பண்ண முடியுமோ இல்லை வேறு மருந்து போட்டு சின்னது பண்ண முடியாது. ஸோ அந்த ஹெர்னியா வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். அது எந்த ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது பேஷண்ட்டோட பொறுத்து. ஆல்ரெடி இப்போ பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெக்னென்ட் விமன் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியாலாம் ரொம்ப, ஏன்னா போஸ்ட் ப்ரெக்னன்சியில் அந்த மாதிரி ரொம்ப காமனாக இருக்கிறது. ஜென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்க யூரின்லாம் ப்ராப்ளம் கொஞ்சம் போகும்போது அப்போ அந்த இங்குவல் ஹெர்னியா அந்த மாதிரி. ஸோ ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளமை சரி பண்ணிவிட்டு then we do the hernia surgery also. ஸோ டாக்டர், நீங்கள் இப்போ ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்ணுறீங்க. இப்போ என்னோட அங்கிளுக்கு கூட பண்ணீங்க, அவர் ரோபோட்டிக் சர்ஜரி தான் வேணும்னு உங்ககிட்ட வந்தார். ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க ரோபோட்டிக் சர்ஜரி தேவையில்லை, லேப்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லேப்லேயே பண்ணிட்டீங்க. நல்லாவும் ஆகிட்டார், 2 days 3 days டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டார். எப்படி நீங்கள் ரோபோட்டிக் வந்து ரோபோட்டிக்ன்றது பிராண்டிங் மட்டும்தானா இல்லை அது திணிக்கப்படுதா பேஷண்ட் கிட்ட? யார் who is the right candidate for robotic surgery? See, robotic trained laparoscopic surgeon இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க almost 80% of the surgeries can be done by laparoscopy itself without much of advantage. பட் சில உடம்புல சில ஏரியாவில் நம்ம சர்ஜரி பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஏரியா வந்து நேரோவாக இருக்கலாம். அங்கே வந்து நம்மளை ஸ்ட்ரைட் லாப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். விஷன் சரியாக இல்லாமல் இருக்கலாம், அதாவது அந்த பார்வை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரொபோட்டிக் சர்ஜரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் பெல்விக் சர்ஜரின்னு சொல்லுவோம், கைனகாலஜி இல்லை இந்த ப்ராஸ்டேட் அந்த மாதிரி. எங்கள் இதில் பார்த்திங்கன்னா ரெக்டல் கேன்சர்ஸ் சர்ஜரி, எனவே லோ ரெக்டல் கேன்சர்ஸ்லாம் அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு இடுக்கு மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளோட அந்த மெஷின்ஸ் வந்து வளைஞ்சு நம்ம கை வழியாக திருப்புற அளவுக்கு அதை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் திரும்பி அதை சர்ஜரி பண்ணுறதுனால அது அதே மாதிரி ஹையட்டஸ்ன்னு சொல்லுவோம். ப்ளஸ் லிவர், ஆக்சுவலி லேப்ரோஸ்கோப்பியோட சில ஏரியில் அந்த லிவர் அந்த மாதிரி சர்ஜரிலாம் ரோபோட்டிக் வந்து ஸ்கோர் பண்ணுது. முக்கியமாக வந்து விஷன் வந்து மேக்னிஃபிகேஷன் ரொம்ப ஹையாக இருக்கனால 10 times மேக்னிஃபிகேஷன் நம்மளால் இன்னும் துல்லியமாக பார்க்க முடியுது. ஒவ்வொரு பிளட் வெசல்ஸையும் பார்த்து அந்த ப்ளீடிங்கை வந்து ஆகாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ரோபோட்டிக்ஸ் ஸ்கோர் ஓவர் லேப்ரோஸ்கோபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் இருக்குது, சில இது இன்னும் ரோபோட்டிக்கில் இப்போ தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் இட் மே நாட் பி சூட்டபிள் டு டூ ஆல் கேசஸ் பை ரோபோட்டிக் சர்ஜரி ஆல்சோ. பெயின் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட், அந்த போர்ட் போடுற மூமெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கம்பேர்ட் டு லேப்ரோஸ்கோபி ரிலேட்டிவ்லி லெஸ் பெயின். பட் அது வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியாது. மேஜர் சர்ஜரிஸ் நான் சொல்கிறது ஹெர்னியா மாதிரி சர்ஜரிஸ் இல்லை கால்பிளாடர் மாதிரி சர்ஜரிஸ் வந்து லேப்ரோஸ்கோபிக்கலி வி ஹவ் பீன் டூயிங் ஸோ வெல், அது பண்ணலாம். ஸோ இப்போ யாருக்கு இந்த ரொபோட்டிக் சர்ஜரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, டு பி வெரி ஃப்ராங்க்,
அது டாக்டர்ஸையும் ஹெல்ப் பண்ணுது, பேஷண்ட்டும் ஹெல்ப் பண்ணுது. வெறும் பேஷண்ட்டோட பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. ஒரு மேஜர் சர்ஜரியை நம்ம வந்து ரொம்ப நேரம் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபெட்டிக் அப்படிங்கிறது ஜென்ரலாக இருக்கும், டயர்ட் ஆகும், நம்ம நேரம் நின்றுட்டு பண்ணுறது. பட் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி உட்காந்துட்டு பண்ணக்கூடியது, ரிலாக்ஸ்டாக பண்ணக்கூடியது. ஸோ ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணும்போது அந்த டாக்டருக்கு அது ஹெல்ப் பண்ணுறதுனால, டாக்டரோட மைண்ட் இன்னும் கிளியராக இருக்கிறதுனால தட் வில் டிரான்ஸ்லேட் டு பெட்டர் சர்ஜரி ஃபார் த பேஷண்ட். அதுக்காக இப்போ பண்ணுற சர்ஜரிலாம் ரொம்ப டயர்டாக ஒன்றும் பண்ணல, பிகாஸ் வி ஆர் ட்ரெயின் ஃபார் இட். ஸோ புதுசாக அடுத்த தலைமுறை வராங்க. ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி, ஒரு ஹெர்னியா ப்ராப்பராக பண்ணோன்னா அதுக்கு லர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்குது, கற்றுக்கிறதுக்கு. இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஆக்சுவலி 40 சர்ஜரிஸ் பண்ணால் தான் ஒரு ப்ராப்பர் லேப்ரோஸ்கோபி. ஆனால் ரொபோட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சர்ஜரிஸ் பண்ணாலே நீங்கள் நல்லா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ ஐ வில் நாட் சே கம்ப்ளீட்லி மார்க்கெட்டிங் அப்படின்னு இல்லை, பட் பேஷண்ட்ஸ் அதை விரும்பி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப கேட்குறவங்களுக்கு அதை நம்ம பண்ணுறது ரொம்ப அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னா, நம்ம ஊரில் இன்னொரு விஷயம், நாட் எவரிபடி இஸ் கவர்டு வித் இன்சூரன்ஸ். ஸோ இந்த ரொபோட்டிக் அப்படிங்கிறது நார்மல் லேப்ரோஸ்கோப்பியோட கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஸோ வி ஆல்சோ சி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ பார்க்கும்போது அதை நம்ம செலவு பண்ணாங்கன்னா பேஷண்ட்டுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஜஸ்ட் வி ஷுட் நாட் ஆல்வேஸ் டெல் தட் இதுதான் பெஸ்ட், இதுதான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we can always choose and explain to the patient, and patient has the right. அவங்க கேட்டாங்கன்னா இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா செய்கிறது தப்பு கிடையாது. வணக்கம் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. ஸோ நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக இந்த ஷோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய ஷோக்கள் பண்ண போகிறோம். நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்களும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் கிட்ட இந்த மாதிரி வந்து பேச போகிறாரு. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே நீங்களும் வந்து இவரோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8110004517 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.